ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சூக்தகம் நிலைநாட்டப்பட்டது. இதுல வந்து நம்ம படித்த ஸ்லோகம் வந்து 7வது ஸ்லோகம். 36ஆம் ஸ்லோகம் நேற்று படிச்சிருந்தோம். பட் அதோடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம்னு சொல்லி. So 36 and 37. नदो अस्म्यगं तश्चरणं समीक्षुषां भवच्चिदं स्वस्ति अयनं सुमङ्गलं योगी आत्ममाया विभस्म पर्यगात् यदा न स्वाङ्गम् अदापरे कुतः. எனவே அவரது பகவானின் தாமரை பாதங்களில் நான் சரணாகதி அடைவது எனக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாகும். அது மட்டுமே ஒருவரை பிறவி சக்கரத்திலிருந்து துன்பத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதாகும். எத்தகைய சரணாகதி சர்வமங்கலம் பொருந்தியது மட்டுமல்லாமல் ஒருவன் எல்லா இன்பங்களையும் உணரவும் அவருக்கு உதவுகிறது. ஆகாயத்தால் கூட அவன் சொந்த பரப்பளவை மதிப்பிட முடியாது. ஆகவே தமது சொந்த எல்லைகளை பகவானாலேயே மதிப்பிட முடியவில்லை என்றால் பிறரால் என்ன செய்ய முடியும்? நாகம் நவயூயம் யத்ருதாம் கதிம் விதோ நவாம தேவகிம் உதாபரே சுரஹா தன்மாயையா மோகித புத்தயஸ்து இதம் வினிர்மிதம் சாத்ம சமம் விஷக்ஷ்மகே. சிவபெருமானோ நீயோ அல்லது நானோ ஆன்மீக ஆனந்தத்தின் எல்லைகள் ஆராய்ந்தறிய முடியாதென்றால் மற்ற தேவர்களால் எப்படி முடியும்? மேலும் பரமபுருஷரின் மாயையான புறசக்தியால் நாம் அனைவரும் குழப்பம் அடைந்திருப்பதால் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தை மட்டுமே நம்முடைய தனிப்பட்ட ஆற்றலுக்கு ஏற்றவாறு நம்மால் காண முடியும். மீண்டும் இங்க பிரம்மாவுடைய அற்புதமான ரியலைசேஷன் அனுபவம். பிரம்மா தன்னுடைய அனுபவத்தை வந்து தனது புதல்வரும் சீடருமான நாரதட்ட பகிர்ந்துக்கிறார். யாரால அந்த பரம புருஷோத்தமனை புரிஞ்சுக்க முடியும்? அதனால வேத மந்திரங்கள் பிரார்த்தனை செய்யுது. ஈஷோபனிஷத்தருடைய ஸ்லோகம் வந்து ஹிரண்மயேன பாத்திரேன. பகவானுடைய சரீரத்தினுடைய தேஜஸ் பல்லாயிரம் கோடி சூரியன், 1-2 அல்ல, ஒரு சூரியனே நம்ம பாக்குறது கஷ்டமா இருக்கு. ஒரு சூரியனை வந்து நீங்க காலையில ஒரு 11:30 மணி 12 மணிக்கு பார்த்தா அது பார்க்க முடியல. அப்படி ஒரு தேஜஸ். தேஜா சமஸ்த சுரமூர்த்தி யக்ஷக் சுரேசு சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேச தேஜா. எல்லா கிரகத்துக்கும் ராஜா. சுரேசு சவிதா சூரிய கிரகம், சவிதா சகல கிரகானா ராஜா. அந்த சூரிய தேவன் எல்லா கிரகத்துக்கும் ராஜா. தேஜா, தேஜான பிரைட்னஸ், தேஜஸ். யக்ஷக் சுரேசு சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி ரசேச தேஜா. ஆகயா பிரமதி சம்பிரத கால சக்ரோ. யாருடைய மேற்பார்வையில் இயங்குறாரு? கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோவிந்தனை நான் வணங்குவேன். அப்போ நாம காணக்கூடிய ஒரு ஜட உலகத்துல ஒரு ஜட கிரகம், ஒரு பௌத்திக கிரகம் சூரியன். அந்த சூரிய கிரகத்துடைய தேஜஸே நம்மளால பார்க்க முடியல. அந்த மாதிரி பல ஆயிரம் கோடி சூரியன், 1-2 அல்ல, பல ஆயிரம் கோடி சூரியன்கள் சேர்ந்தால் என்ன ஒரு தேஜஸ் இருக்குமோ அது பகவானே சரி. அந்த தேஜஸை விளக்குனாதான் நம்ம பகவானை பார்க்க முடியும். அதனாலதான் வேத மந்திரங்கள் என்ன பிரார்த்தனை பண்றாங்க? ஓ எம்பெருமானே, உங்க தங்களுடைய தெய்வீகமான
தன்னுடைய அந்த புருஷோத்தமான அந்த பரம புருஷரான அந்த தெய்வீக சச்சிதானந்த ரூபத்தை நாங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த தேஜஸை வந்து குறைச்சுக்கிட்டாதான், இந்த தேஜஸை வந்து விளக்குனாதான் நாங்க பார்க்க முடியும் அப்படின்னு வேத மந்திரங்கள் பிரார்த்தனை. இதுதான் வேத மந்திரோடைய பிரார்த்தனை. அதனால கிருஷ்ணாவுடைய ரூபம் சச்சிதானந்த ரூபம். அந்த சச்சிதானந்த ரூபத்தை எல்லோராலும் பார்த்துட முடியாது, எல்லோராலும் பார்த்துட முடியாது. அப்படி ஒரு தெய்வீகமான அந்த ரூபம் பகவானுடைய ரூபம் மட்டுமல்ல, நாம ரூப குணாதிசயங்கள். பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை இந்த ஜட புலன்களால உணர முடியாது. இதுதான் நம்ம திரும்ப திரும்ப பல முறை திரும்ப திரும்ப இது படிக்கணும். ரூப கோசாமி பிரபுபாதா வந்து ரொம்ப கிளியரா சொல்லு. அதான் ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நான் பவேத்ராயம் சேவோர் முகேகு ஜிவ்வாது ஸ்வயம் ஏவஸ்பிரத்யம். கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்தினாதான் பார்க்கணும். கிருஷ்ணா வந்து தன்னை தானே வெளிப்படுத்த. அதனால இந்த கிருஷ்ணருடைய சச்சிதானந்த ரூபம், இந்த சச்சிதானந்த ரூபத்தை பிரம்மா பல ஆயிரம் வருஷங்கள் தவம் செஞ்சு தரிசனம் செஞ்சாரு. பகவான் பிரம்மாவுடைய தவத்துல திருப்தி அடைஞ்சு அவருக்கு தரிசனம் கொடுத்தாரு. மகாதேவரும் அந்த சச்சிதானந்த ரூபத்தை தரிசனம் செய்ய தவம் இருக்கு. நாரதாதி முனிவர்கள், சனகாதி முனிவர்கள், நாரதர்கள், இந்த மாதிரி இங்க ஒரு 12 மகாஜனத்துடைய நேம் லிஸ்ட். ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரகலாதோ, பீஷ்மோ, ஜனகோ, வையா, சகி, பலிம்பயம், 12 மகாஜனங்கள். இவங்க எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை தன் ஹிருதயத்துல தியானம் செஞ்சுட்டு தாங்கிட்டு இருக்கு. எப்பவுமே அவங்க இதயத்துல பகவானுடைய தாமரை திருப்பாதம். அதனாலதான் பிரம்மா என்ன சொல்றாரு, எனவேனா இப்போ இந்த எனவேங்கிற வார்த்தை எப்ப சொல்லுவோம்? சில விஷயங்களை பேசி முடிச்சுட்டு இதுதான். இப்ப இந்த எனவேங்கிற வார்த்தை பழக்கத்தில் இல்லை, வட்டார மொழியில் இல்லை. எனவே நான் தாங்களிடம் என்ன கூற வருகிறேன் என்றால் இப்படி நம்ம பேசல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இது வட்டார மொழி ஆயிடுச்சு. ஆனா தூய தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஒரு 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 ஸ்டேட்மெண்ட், ஒரு கூற்று வந்து பேசிட்டே வரோம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப இதே எடுத்துக்கலாம். இதே உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா பிரம்மா என்ன சொன்னாரு? இங்க பிரம்மா என்ன சொல்றாரு? நான் வந்து பெரும் பண்டிதனா இருந்தும், நான் வந்து படைக்கப்பட்ட முதல் ஜீவாத்மாவா இருந்தும், நான் வந்து பல்வேறு தவங்களில வந்து தேர்ச்சி பெற்றவனா இருந்தும், நான் பல்வேறு யோக சித்திகளை பெற்றிருந்தும், நான் வந்து பெரும் நிபுணனாக இருந்தும், வேதங்கள்ல பெரும் நிபுணனா இருந்தும், அந்த பரமபுருஷ பகவானை என்னால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரம்மா கொடுத்திருக்காரு. அதுதான் 2 நாளா படிச்சுட்டு. சரி, இப்படி பிரம்மா சொல்லிட்டு அப்ப இதோடைய அர்த்தம் என்னது? ஒருத்தர் வந்து உயர்ந்த குல பிறப்புனாலேயோ, பாண்டித்யத்தினாலேயோ, இல்ல வேத மந்திரங்களை பாராயணம் செய்யறதுனாலயோ, தபத்தினாலேயோ, விரதத்தினாலேயோ, வேதாந்தத்தை கற்றுக்கொண்டதுனாலயோ பகவானை உணர முடியாது. எனவே இப்ப இங்க எனவே வருதா? எனவே அப்ப எனவேன்னா என்னது? இதுதான் ஃபைனலா முடிவா என்ன சொல்ல போறாங்க? சரிப்பா, என்னதான் சொல்ல வர இப்ப நீ? இது வட்டார மொழி. ஆனா தூய தமிழ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு எனவே. இந்த எனவேங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட்ல தஸ்மாத். தஸ்மாத்ங்கிற வார்த்தை பகவத்கீதை. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? கர்மத்தை எப்படி யோகமா பண்றது, எப்படி உன்னதமான அறிவுல நிலை பெற்றிருக்கிறது, எப்படி பல்வேறு யோக சித்திகளை வந்து அது மூலமா இறைவனை உணர்றது, இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் ஒருவேளை அர்ஜுனன் பண்ண முடியாதுன்னு நினைக்கலாம். கிருஷ்ணா வந்து 7 அத்தியாயம் வரைக்கும், முதல் அத்தியாயம் 2ஆம் அத்தியாயத்துல இருந்து, ஏன்னா முதல் அத்தியாயம் அர்ஜுனன் தான் பேசுறார், கிருஷ்ணர் 1-2 ஸ்லோகம் தான் பேசுறார். 2ஆம் அத்தியாயத்துல இருந்து 7ஆம் அத்தியாயம் வரைக்கும் கிருஷ்ணர் வந்து பல்வேறு யோக முறைகளை சொல்லிட்டு வர்றார். கர்ம யோகம், ஒரு கர்மத்தை வந்து எப்படி வந்து யோகமா செய்யறது, அந்த பலனை எப்படி அனுபவிக்கிறது, எப்படி வந்து பாவ செயலை விட்டுட்டு வேத முறைப்படி செயலாற்றுறதுன்னு சொல்லி கொடுக்கும். அதுக்கப்புறம் உன்னதமான அறிவில் எப்படி செயலாற்றுறதுன்னு சொல்லி கொடுக்கும். டிரான்ஸ்ஜெண்டர் நாலேஜ் 4th சாப்டர்.
5ஆம் அத்தியாயத்துல கர்மத்தை எப்படி பற்று இல்லாம நிஷ்காம கர்மயோகம், நீ கர்மயோகம் செய்யணும், அதே சமயம் பற்றுதல் இல்லாம செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. 6ஆம் அத்தியாயம் வந்த உடனே கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இது மாதிரி பல்வேறு யோக முறைகள் இருக்கு, என்னை வந்து அஷ்டாங்க யோகத்திலே உணரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அதுல பக்தி யோகம், பக்தர்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமான பிரியமான. 7ஆம் அத்தியாயத்துல வந்து பகவான் கிருஷ்ணருடைய அவரை பற்றிய முழு அறிவு, நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட் ட்ரூத், பரம சத்தியத்தை பற்றிய பூர்ணத்தை பற்றிய அறிவு, பகவானை பற்றிய நாலேஜ். இப்ப 8ஆம் அத்தியாயம் வந்தோடனே அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான். கிம் தத் பிரம்மம் கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா அதிதெய்வம் ச கிம் புரோத்தம் அதி யஜ்யம் கிமுச்சதே. கிருஷ்ணா, பிரம்மம்ங்கிறது என்ன, பரமாத்மாங்கிறவர் யாரு, அவர் இந்த உடல்ல எங்க வசிக்கிறாரு, தேவர்கள் யாரு, யாகங்கள் என்ன, பரமபுருஷர் எப்படி தியானிக்கணும், இந்த உடலை விடக்கூடிய நேரத்துல ஒருத்தர் எப்படி இருக்கணும், இந்த கேள்வி எல்லாம் கேட்கு. அப்ப 8ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா வந்து ஸ்மரணத்தை பத்தி சொல்றாரு, எப்படி அவர் மேல மனதை பதிய வைக்கிறது. அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, எப்படி அவர் மேல மனதை பதிய வைக்கிறதுன்னு சொல்றாரு. ஏன் மனதை பதிய வைக்கணும்னு சொல்றாரு. ஏன் ஒருத்தர் கிருஷ்ணர் மேல மனதை பதிவு, ஏன் ஒருத்தர் கிருஷ்ணருடைய தாமரை பாதத்துல மனதை பதிய வைக்கிறது, இந்த இப்போ இந்த கேள்விக்கான பதில். இந்த இந்த கேள்விக்கு 2 பதில் இருக்கு. ஏன் ஒருத்தர் கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதத்தை தன் மனதை பதிய வைக்கணும், அதுக்கு 2 ஆன்சர். ஏன் ஒருத்தர் வந்து கிருஷ்ணாவுடைய தாமரை திருப்பாதத்தை தன் மனதை பதிய வைக்கணும். ஏன்னா அந்த காலே, இறக்கும் தருவாயில, மாம் ஏவ, என்னை நினைத்து கொண்டு, ஸ்மரன் அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம், இந்த உடலை விடும்போது அந்த காலை இறக்கும் தருவாயில யார் என்னை நினைத்துக் கொண்டு இந்த உடலை விடுறாங்களோ, என் தாமரை திருப்பாதத்தை நினைத்துக் கொண்டு இந்த உடலை விடுறாங்களோ, எத் பிராதேசி மத்பாவம், அந்த பாவத்தோட அந்த மனோநிலையோட அவங்க உடலை விடும்போது யாதி நாதி அத்திர அசம்சய, சந்தேகமே வேண்டாம் அர்ஜுனா, அவன் என்னை வந்து அடைவான். அப்ப அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடலாம், இது இறக்கும் தருவால கிருஷ்ணரை நினைக்கணும்னா அது எனக்கு சாத்தியம் இல்லையே, ஏன்னா நான் குடும்ப வாழ்க்கையில இருக்கேன், எனக்கு குடும்ப பற்றுதல் இருக்கு, எனக்கு மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, ராஜ்யம் இருக்கு, இவ்வளவு இருக்கு. இப்படி இருக்கும்போது என் மனதை எப்படி நான் கிருஷ்ணர் மேல நிறுத்துவேன். அர்ஜுனனுக்கு இந்த கேள்வி வந்துடலாம். அர்ஜுனனுக்கு ஏன் இந்த கேள்வி வருது, ஏன்னா அர்ஜுனன் நம்முடைய தளத்துல கிருஷ்ணரால வைக்கப்பட்டிருக்க. அர்ஜுனனை வந்து கிருஷ்ணா, அர்ஜுனன் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அர்ஜுனன் பகவானுடைய நித்திய சித்தர்கள், பகவானுடைய நித்தியமான சகாக்கள்ல ஒருவர், நித்திய சித்தர்கள் ஒருவர். அவர் இந்த பூமியில அழைச்சிட்டு வந்து அவர் அறியாமையில பூத்திட்டாரு பகவான். ஏன் அறியாமையில பூத்தினாரு, அவர் நம்முடைய பிரதிநிதியா பேசிட்டு இருக்கு. நாம என்ன, நமக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குமோ, நமக்கு என்னென்ன குழப்பங்கள் இருக்கோ, அதை எல்லாம் அர்ஜுனன் தெளிவுபடுத்துறாரு. பகவத்கீதை மூலமா நமக்கு கிருஷ்ணர் அதை தெளிவுபடுத்துறாரு. அர்ஜுனனை ஒரு கருவியா வச்சு, நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சி, பிராக்சர் ஆஃப் செகண்ட் யுவர் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்லி. அர்ஜுனன் ஒரு கருவிதான். அப்போ ஒரு சந்தேகம் வந்துடலாம், நீங்க சொல்றீங்க இறக்கும் தருவாயில ஒருத்தர் கிருஷ்ணர் மேல மனதை பதிய வைக்கணும், அது கஷ்டமாச்சே, ஏன்னா நாங்க வந்து துறவிகள் கிடையாது, துறவிகளும் சாதுக்களும் வந்து காட்டுக்கு போயிடுறாங்க, அவங்க போய் தன் மனதை ஒருநிலைப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி, மனதை கட்டுப்படுத்தி, புத்தியை வந்து ஒருநிலைப்படுத்தி, ஆத்மா வந்து இறைவனுடைய தாமரை பாதத்தை நினைப்பதில் அவங்க பயிற்சி பண்றாங்க, இந்த அஷ்டாங்க யோகிகள். அவங்களுக்கெல்லாம் வேணா அந்த உடலை விடக்கூடிய நேரத்துல கிருஷ்ணரை நினைக்கிறது சாத்தியமா இருக்கலாம், எனக்கு எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து. சரி, இப்ப அர்ஜுனனுக்கு இந்த கேள்வி வந்துடலாம், இல்ல நமக்கு அந்த கேள்வி ஏற்படுது, நமக்கு அந்த கேள்வி வருது. அதனால கிருஷ்ணா என்ன சொல்றாரு, தஸ்மாத், தஸ்மாத் எனவே, சர்வேஷு காலேஷு, எல்லா நேரத்திலும் காலத்திலும் எல்லா இடத்திலும், மாம் அனுஸ்மர, என்னையே நினைச்சுக்கோ, யுத்தச்ச உன் கடமை செய். தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தச்ச, எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் என்னே நினைத்து கொண்டு உன் கடமையை செய்வாயாக. மையற்பித மனோபுத்தி மாமே வைசி அசம்சேக, அப்படி நீ என்னை வந்து எனக்காக நினைத்து, என்னை நினைத்து கொண்டு எனக்காக நீ செயலாற்றுவாயானால் சத்தியமா சொல்லி நீ என்கிட்ட வந்துடுவேன், சந்தேகமே வேண்டாம். மையற்பித மனோபுத்தி, அப்போ நம் மனதுல வந்து கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாதம். யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாதத்தை நினைச்சுக்கிட்டே பள்ளிக்கூடத்துல படிக்கிறாரு, கிருஷ்ணாவுடைய தாமரை திருப்பாதத்தை நினைச்சிட்டே வெளியில வேலைக்கு போயிருக்காரு, கிருஷ்ணாவுடைய தாமரை திருப்பாதத்தை நினைச்சுட்டே ஒருத்தர் வந்து பூஜை பண்றாரு, இல்ல சேவை பண்றாரு, இல்ல வேலைக்கு போயிருக்காரு, வியாபாரம் பண்றாரு, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல வந்து சமையல் பண்றாரு, காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க,
இல்ல சமைக்கிறாங்க, துவைக்கிறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, வீடு கூட்டுறாங்க. இப்படி நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்ன செயல் பண்றோமோ இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கும் போது கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாதத்தை நினைத்துக் கொண்டே இருக்கு. கிருஷ்ணா வந்து செயலை துறக்க சொல்லுது. யுத்தச்ச அர்ஜுனுடைய கடமை சண்டை போடுறது, அர்ஜுனுடைய கடமை போர் போர் புரியுது. அதனால ஓகே, நோ ப்ராப்ளம் அர்ஜுனா, நீ வந்து ஒரு சத்திரியனா போயிட்ட, உன் கடமையை செய். தஸ்மால் ஆனா என்ன பண்ணும், எனவே தஸ்மால் சர்வேஷு காலேஷு, என்னை நினைத்துக்கொண்டு உன் கடமையை செய். உன் மனம் புத்தி என்னில் லயத்திருக்கு. அப்படி இருந்தா நீ சத்தியமா என்கிட்ட வந்து. இது ஒரு ரீசன், இது ஒரு காரணம் ஏன் நம்ம கிருஷ்ணாவை நினைச்சுக்கிட்டே, ஏன் நம்ம கிருஷ்ணாவுடைய அந்த கிருஷ்ணாவுடைய தாமரை திருப்பாதம் நம்ம வந்து பிறவி சக்கரத்தின் அதான் இங்க அடுத்தது பிரம்மா சொல்றேன். எனவே அவரது பகவானது தாமரை திருப்பாதங்கள் நான் சரணடைவது எனக்கு மிகவும் நன்மை தரக்கூடியது. இதுதான் ஜீவாத்மாவுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நான் கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதத்தை சரணடையணும். இது யார் சொல்றா? இந்த பிரபஞ்சத்தை உயிர்வாளிகளை சிருஷ்டித்த பிரம்மா, படைப்பினுடைய முதல் ஜீவாத்மா, படைப்பினுடைய முதல் ஜீவாத்மா. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த, பிரபஞ்சத்தில் உயிர்வாளிகளை சிருஷ்டித்தவர் பெரும் பண்டிதர், பல்வேறு யோக சித்திகளை முழுமையாக பெற்றிருப்பவர், தவங்கள்ல அவர் தேர்ச்சி பெற்றவர், பெரும் நிபுணர், வேதங்களை கரைச்சு குடிச்சவர், பகவான் இருந்தே நேரடியா வேத ஞானத்தை பெற்றுக். அப்புறம் சொல்றாரு எனக்கு இதுதான் நன்மை. உயிர்வாளிகளுக்கு எது உண்மையான நன்மை பயக்கக்கூடியது? பகவானின் தாமரை திருப்பாதங்கள் நான் சரணாகதி அடைவதுதான் எனக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியது. சரணாகதி அடைவதோட ரெண்டு ரீசன். ஒரு காரணம், இதுதான் நமக்கு உண்மையான நன்மை பயக்கும். இதுதான் நம்ம பிறவி கடல் இருந்து பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேரார். இறைவனுடைய தாமரை திருப்பாதத்தை பற்றி கொள்ளாத வரைக்கும், இறைவனுடைய தாமரை திருப்பாதத்தை தியானிக்காத வரைக்கும், இறைவனுடைய தாமரை திருப்பாதத்தை மனதில் நிறுத்தாத வரைக்கும் இந்த பிறப்பிறப்பு சக்கரத்தின் விடுதலை கிடையாது. நோ சான்ஸ், விடுதலை. அதனால பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க எதையுமே துறக்க வேண்டாம். இங்க கிருஷ்ணா சொல்றாரு, உங்க செயலில் ஈடுபடும் போதே கிருஷ்ணாவை நினைச்சுக்கிட்டே இருக்கு. இது சாத்தியம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்லலாம் இது சாத்தியம் இல்லை, அது எப்படி நினைக்க முடியும்? இல்லையே, நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கேயோ இருக்கிற உறவினர்களை பத்தி நினைக்கிறோம், எங்கேயோ இருக்கிற நண்பர்களை நினைக்கிறோம். சில நேரம் கணவர் வெளிநாட்டுல இருக்காரு, இங்க வேலை செய்யும் போது கணவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரோ, அவர் சாப்பிட்டாரா, அவருடைய ஹெல்த் எப்படி இருக்கு, அவர் போன் பண்ணுவாரு, இந்த டைம் போன் பண்ணக்கூட, அப்போ அவருடைய அந்த உணர்வு இருக்கே, இந்த உணர்வு இருக்கு. நான் வந்து வேலை செய்யும் போது என்னால சினிமா பாட்டு பாட முடியுது இல்லையா, நான் பாத்திரம் கழுவும் போது என்னால சினிமா பாட்டு பாட முடியுது, நான் பைக்ல போகும்போது என்னால சினிமா பாட்டு பாட முடியுது. அப்ப என் மைண்ட்ல அதெல்லாம் இருக்கு, என் மனதுல சினிமாவோட பாடல்கள் சம்பவம் பதிந்து இருக்கு. என்னைக்கோ சின்ன வயசுல படிச்ச பாடல்கள், கேட்ட பாடல் இன்று வரை நினைவு இருக்கு, அழிய மாட்டேங்குது. அப்ப எந்த அளவுக்கு அதோட தாக்கம், பௌதீகத்தோடைய தாக்கம், இதுதான் மாயா. சோ மாயா சக்தியோட தாக்கம் எப்படி இருக்கு பாருங்க. சின்ன வயசுல கற்றுக்கொண்ட பாடல்கள், அந்த படத்தினுடைய வசனங்கள், காட்சிகள் இன்னும் மனதுல ஆழமா பதிந்திருக்கு. உடனே அந்த மனசு அங்க போகுது. ஒரு சினிமா பாட்டை கேட்ட உடனே இந்த பாட்டு, இந்த படம், இந்த நடிகர் நடிச்சிருக்காரு இப்படியா, இதெல்லாம் உடனே அந்த சீன் அப்படியே காட்சியில வருது, கண்ணுல வருது. அது எங்க ஷூட் பண்ணாங்க, யார் ஆக்ட் பண்ணாங்க, எந்த மாதிரி டான்ஸ் பண்ணாங்க, இமீடியட்டா உடனே மைண்ட் அங்க டிராவல், உடனே மனசு அங்க பிரயாணம் செய்யுது. அதுக்கப்புறம் அது எந்த வயசுல பார்த்தோம், எந்த தியேட்டர்ல பார்த்தோம், யார் கூட போய் பார்த்தோம், அங்க என்னென்ன நடந்தது, எல்லா விஷயங்களும் மைண்டு குப்பையெல்லாம் கிளறி எடுத்துட்டு வரும் இமீடியட்டா. இந்த அனுபவம் எவ்வளவு பேருக்கு இருந்தது? பதில் சின்ன கைது எல்லாருக்கும் உண்டு. அந்த பாடலை கேட்ட உடனே இந்த படத்துக்கு நான் வந்து இப்படி போனேன், இந்த மாதிரி காத்துல டயர் பஞ்சர் ஆகி போச்சு, அப்புறம் பஸ்ஸை பிடிச்சி போனோம், அப்படிக்குள்ள படம் போட்டான், இந்த மாதிரி கதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம் மனதுல ஆழமா பதிச்சிருக்கு. அப்ப இதையெல்லாம் நம்மளால் நினைக்க முடியும் போது ஏன் பரமபுருஷனுடைய தாமரை திருப்பாத நம்மளால் பதிய வைக்க முடியாது? அப்ப நான் சமைக்கும் போது, சாப்பிடும் போது, வாகனத்துல போகும்போது, வேலை செய்யும் போது, வியாபாரம் பண்ணும்போது, படிக்கும் போது, தூங்கும் போது, எல்லா நேரத்திலும் என்னால பௌதிகமான விஷயங்கள் நினைக்க முடியுது. அதுல மனசு ரொம்ப உற்சாகமா வருது. பௌதிகமான விஷயங்களை கேட்கும் போது மனசு குதூகலமாயிடும், குதூகலமாயிடும். இந்த படத்தை பத்தியா பேசுறாங்க, அந்த படம் நானும் பார்த்திருக்கேன், அதுல எனக்கு இந்த காட்சி ரொம்ப பிடிக்கும், உடனே அப்படி குதூகலமாயிடுவாங்க, குதூகலமாயிடுவாங்க.
அப்ப இதையெல்லாம் நம் மனசால செய்ய முடியும் போது ஏன் ஒருத்தரால பகவானுடைய தாமரை பார்த்த மனது அதுக்கு மட்டும் மனசு ஒத்துக்காது? ஏன்னா அது மனதுக்கு பிடிக்காத வேலை. ஏன்னா மனது குலோப் ஜாமுன் சக்கரை பாகுல ஊறின மாதிரி பௌதிக புலன்பு விஷயங்களை ஊறி போச்சு. இந்த மனது குலோப் ஜாமுன் சக்கரை பாகுல ஊறி போன மாதிரி பௌதிக புலன்பு விஷயங்களை ஊறி போயிடுச்சு. அதை கேட்கும்போது அது சுவையா இருக்குன்னு நினைக்குது. ஆனா அது சுவை இல்ல, அது சாக்கடை. அது சாக்கடைன்னு தெரியல. அதனால உயர்ந்த சுவையை மனசுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த உயர்ந்த சுவையை அனுபவிக்கதான் இந்த தாழ்ந்த சுவையிலிருந்து மனசு விடுபடும். அதனால பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை என் மனதில் நிறுத்தணும்னா இந்த மகாஜனங்களை அழிச்சு விட்டு பின்பற்ற. மகாஜனங்களுடைய போதனை என்ன, அவங்க வாழ்க்கையினுடைய மகிமை என்ன, அவங்க எப்படி பகவான் அன்பு பரிமாற்றம் செஞ்சிருக்காங்க, பகவானுடைய நாம ரூப குணாதி இதை கேட்டு 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 இந்த மாதிரி மகாஜனங்களுடைய மகிமைகளும் அருமை பெருமைகளும் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களும் கேட்டு 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 மனதில் அது ஒரு அட்டாச்மெண்ட் டெவலப். அதனாலதான் ஸ்ரவணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ரவணம் பண்ணதான் பகவான் மேல பற்றுதல் வரும். அப்பதான் பகவானுடைய தாமரை திருப்பாதம், அந்த தாமரை திருப்பாதுடைய மகிமை என்னன்னு கேட்க. ஏன் கிருஷ்ணாவுடைய தாமரை திருப்பாதுடைய மகிமை இங்க பிரம்மா சொல்றாரு. பிரம்மா உட்பட நேற்று கூட அழகா பேசுது பாகவதத்துல. பகவானுடைய தாமரை திருப்பாதம் பல்வேறு சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்டு, சங்கம், சக்கரம், கதை, தாமரை, மின்னல், கொடி, தேர், இந்த மாதிரி பகவானுடைய தாமரை திருப்பாதத்தில் நிறைய அடையாளங்கள். அந்த அடையாளங்கள் பூமியில் பொறிக்கப்பட்டு பூமாதேவி ரொம்ப குதூகலமா இருக்கு. பகவான் எங்கெல்லாம் பூமியில நடந்து சென்றாரோ, அவர் சிறு குழந்தையிலிருந்து அவருக்கு பூமி லீலை முடிச்சு போற வரைக்கும் பூமாதேவி ரொம்ப குதூகலமா இருக்கு. ஆனந்தத்துல அப்படி நர்த்தனம் ஆடினாங்க. எல்லா ஐஸ்வர்யங்களும் பூமியில இருக்குது. எந்த ஐஸ்வர்யத்துக்கு குறைவே இல்லை. மாதம் மும்மாறி பெய்தது, பொருட்கள் எல்லாம் பசுமையா, விவசாய நிலங்கள் பசுமையா இருந்தது. அந்த ஆபரணங்கள், செல்வங்கள், எந்த செல்வத்துக்கும் குறைவே இல்லை. பூமாதேவிக்கு பகவானுடைய அசோசியேஷன் கிடைச்சு, சங்கம் கிடைச்சிட்டு, அப்புறம் பூமாதேவி என்ன சொல்றாங்க, அந்த பகவான் என்னை விட்டு போயிட்டாரு, அவரை தாமரை பாதம் இந்த பூமியில இருந்தது நான் ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சேன், இப்போ என்னை விட்டு போயிட்டாருன்னு பூமாதேவி ஃபீல் பண்ண. இதுல என்ன பியூட்டினா, பூமாதேவிக்கு தான் அவ்வளோ ஸ்பெஷல். மற்ற யாரு கூடயும் கிருஷ்ணா நீண்ட காலம் இருக்கவே இல்லை. இந்த பகவான் இந்த பூமியில கிருஷ்ணா 127 வருஷம், அப்ராக்சிமேட்டா 177 127 வருஷம். இந்த 127 வருஷத்துல குழந்தையா மதுரால தோன்றினார். வசுதேவருக்கும் தேவைக்கும் மதுரையில குழந்தையா தோன்றினார், மதுராபுரியில. அவங்கள குழந்தையா தோன்றி அவங்க மதுராபுரியில குழந்தையா அவங்க கிட்ட தோன்றிட்டு அவங்க மேல அன்பை தூண்டிட்டு கிருஷ்ணா அங்கிருந்து பிருந்தாவனம். வசுதேவர் தேவையுடைய அன்பை தூண்டி விட்டார் கிருஷ்ணா. அவங்க என்ன பண்ணாங்க, கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, கிருஷ்ணனுடைய தாமரை பார்த்து நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவர் என்ன பண்ணாரு, பிருந்தாவனம் போயிட்டார். பிருந்தாவனத்துல பாலியல் லீலை எல்லாம் பண்ணிட்டு திரும்பி மதுராபுரி போய் விட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கிருஷ்ணனுடைய தாமரை பார்த்தே நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் என்ன பண்ணாரு, மதுராபுரி வந்தவரு அங்கிருந்து திரும்பி துவாரகைக்கு போயிட்டேன். துவாரகையில ராணிகள்லாம் கிருஷ்ணர் நினைச்சிட்டு இருக்காங்க, மதுரையில உள்ள மதுராவாசிகள்லாம் கிருஷ்ணனுடைய தாமரை பார்த்து நினைச்சிட்டு இருக்காங்க. அது துவாரகை. துவாரகையில போனவர் அங்க துவாரகையில் இருக்கிற ராணிகள்லாம் கிருஷ்ணனுடைய தாமரை பார்த்து நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அங்க விட்டு அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்துல பாண்டவர்கள்லாம் கிருஷ்ணரை நினைச்சுட்டு திருப்பி துவாரகைக்கு போயிட்டேன். இப்படி அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்க பக்தர்களோட அன்பு செஞ்சு அவங்க அன்பை தூண்டி விட்டு அவங்க கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்கும் போது பிரிச்சுட்டாரு. இந்த பிரிவு வழியா அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. சோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா அழுகிறது. நம்ம பௌதிகத்துல அழுது பழகிட்டோம். இங்க ஜட உலகத்துல மக்கள் பௌதிகத்துல அழுது அழுது பழகிட்டாங்க. பௌதிகத்துல அழுது அழுது பழகிடுச்சு. ஆனா பௌதிகத்துல அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. பௌதிகத்துக்காக அழுது எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்க ஒரு விஷயத்த பௌதிகத்துல கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு அழுது அழுது பிராயத்தனம் பண்ணி கிடைச்சாலும் அது நிரந்தரமா வச்சுக்க முடியாது. பௌதிக உலகத்துல ஏதேனும் விஷயத்துக்காக அழுகிறோம். சிலர் பதவிக்காக அழுகிறாங்க, சிலர் பேருக்காக அழுகிறாங்க, புகழுக்காக அழுகிறாங்க. பௌதிக வசதிக்கு இது குழந்தையிலிருந்து அழுகை இருந்துட்டு, குழந்தை பிராயத்திலிருந்து அழுதுன்றா இருக்கு.
குழந்தையா இருக்கும்போது சில விஷயங்கள் மேல சில பொருட்கள் வேணும், விளையாட்டு பொருட்கள் வேணும்னு அழுறோம். ஸ்கூலுக்கு போன்னு சொல்லி படிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணுமே அழுகுறோம். அப்புறம் காலேஜ் போகணுமே, எந்த காலேஜ் சேர்க்கறதுன்னு அழுகுறோம். காலேஜ் போகும்போது இங்க வந்து செமஸ்டர் வச்சு பரீட்சை எழுதணுமே அழறோம். அதுல அரியர் வந்தாலும் அழறோம். அப்புறம் வேலைக்கு போனாலும் அழறோம். கல்யாணம் பண்ணாலும் அழுகுறோம். சிலர் கல்யாணம் பண்ண முடியலன்னு அழுகுறாங்க. சிலர் கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு அழறாங்க. அப்புறம் குழந்தை பிறந்ததும் அழறோம். ஐயோ எனக்கு குழந்தை வந்துச்சு, இது எப்படி என்ன பண்ண போறோம்? அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. பிறந்த குழந்தை அழுகுது. இப்படி பிறக்கும் போதும் அழுகிறான், இறக்கும் போதும் அழுகிறான், வாழும் போதும் அழுகிறான். நோய் வந்தாலும் அழுகிறான், நோய் வந்தாலும் அழுகிறான், முதுமை வந்தாலும் அழறான். இப்படி வாழ்க்கை பூரா அழுகுதான். இறக்கும் போதும் அழுகிறான், இறக்கும் போதும் அழுகிறான். அது ரெண்டு தான் அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு ரெண்டு தான் தெரியும். பிறக்கும் போது அழறாங்க, இறக்கும் போது அழறாங்க. பிறக்கும் போது யாருமே அப்படி சிரிச்சுட்டோம் அப்படின்னு பிறக்கிறது இல்லை. எல்லாம் அழுதுதான் பாருங்க. இறக்கும் போது அரே கிருஷ்ணா நான் போயிட்டு வரேன், பை பை, ஐ எம் ஹாப்பி டு லீவ் திஸ் பாடி. நோ, இறக்கும் போது யாரும் சிரிக்கிறது இல்லை. முதுமை வந்துருச்சா, எனக்கு ஓல்டேஜ் ஆயிருச்சு, ஐ எம் வெரி ஹாப்பி. நோ, முதுமையில அழுறாங்க. நோய் வந்துருச்சு, எனக்கு வந்து சிக்கன் குனியா வந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நோ, எல்லாமே அழுகுதான். இப்படி வாழ்க்கை பூரா அழுகுதான். ஆனா இந்த அழுகை இருக்கு இல்லையா, இது துன்பத்தை தருது. இந்த அழுகை துன்பத்தை தருது. அப்ப எனிவே எப்படியோ என் வாழ்க்கை பூரா அழுகுதான். சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகுது. சீசனுக்கு வர்ற மாதிரி, சீசனுக்கு வர்ற மாதிரி, விருந்தாளி மாதிரி சந்தோஷம் அப்படி வடி அப்பப்போ வந்து எட்டி பார்த்து போகுது. அவ்வளவுதான் இந்த ஜட உலகத்துக்கு நடக்குது. ஆனா உண்மையில் நம்ம எதுக்காக அழணும்? நான் இந்த ஜட உடல் எடுத்துட்டேன்னு முதல்ல அழணும். ஃபர்ஸ்ட் நான் அழ வேண்டியது இருக்கு, நான் ஏன் இந்த ஜட உடல் எடுத்தேன். ரெண்டாவது, நான் ஏன் கிருஷ்ணரை விட்டு வந்தேன். மூணாவது, நான் கிருஷ்ணரை புரிஞ்சுட்டேனே. நாலாவது, நான் எப்ப கிருஷ்ணரை பார்க்க போறேன். அஞ்சாவது, நான் எப்ப கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போக போறேன். ஆறாவது, எனக்கு கிருஷ்ணர் மேல எப்படி பக்தி வரப்போகுது. எனக்கு கிருஷ்ணாவுடைய நாமத்துல ருச்சி வரலையே. எனக்கு கிருஷ்ணர் மேல அன்பு வர மாட்டேங்குது. நான் கிருஷ்ணரை வந்து என்னால தொடர்ந்து நினைக்க முடியலையே அப்படின்னு இந்த அழுகைக்கு ரீசன் இருக்கு. இந்த அழுகைக்கு ரீசன் இருக்கு, இந்த அழுகைக்கு வேல்யூ இருக்கு. அதுக்கப்புறம் பக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் அழுவாங்க. என்ன சார் வாழ்க்கை பூரா அழுகையா? ஆனா இந்த அழுகைக்கு வந்து வேல்யூ இருக்கு. பக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் ஏன் அழுறாங்க? கிருஷ்ணனுடைய பிரிவுனால் அழுறாங்க. பிருந்தாவன வாசிகள் கிருஷ்ணாவுடைய பிரிவுனால் அழுறாங்க. மதுரா வாசிகள் கிருஷ்ணாவுடைய பிரிவுனால் அழுறாங்க. துவாரகா வாசிகள் கிருஷ்ணாவுடைய பிரிவுனால் அழுறாங்க. அஸ்தினாபுரத்தில் இருக்கிற பாண்டவர்கள் கிருஷ்ணனுடைய பிரிவினால் அழறாங்க. கிருஷ்ணரும் அழறாரு. கிருஷ்ணருக்கு என்னப்பா அழுக? அவர் தன் பக்தரை பிரிச்சுட்டு அவர் அழறாரு. அவர் துவாரகையில உட்கார்ந்துட்டு பிருந்தாவனத்துக்கு கோபியில நினைச்சு அழுதுட்டு இருக்க. இந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, இந்த அழுகை வந்து தெய்வீகமானது. இந்த அழுகை தெய்வீகமானது, உன்னதமானது. இதுக்கு ஒரு ரீசன் என்னது? அன்பு பரிமாற்றம். கிருஷ்ணன் மேல அன்பு, பிரேமம். அதனாலதான் நேற்று பேசிட்டு இருந்தோம். என்ன பேசிட்டு இருந்தோம்? மகாராஜ் கிளாஸ்ல சொன்னான்னு பேசிட்டு, பிச்சைக்காரங்க இருக்காங்க இல்லையா, பிச்சைக்காரங்க வந்து நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு, நல்ல புது பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு, நல்ல கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு, நல்ல ரோலக்ஸ் வாட்ச் எல்லாம் கட்டிட்டு, நல்ல ஷூ எல்லாம் போட்டு, ஆக்டிவ் ஹோண்டால இல்லாட்டி ஏதோ ஒரு ஆடி கார்ல, அதுல வந்து சார் கொஞ்சம் பிச்சை போடுறீங்களா அப்படின்னு கேட்டா உடனே எடுத்து கொடுத்துருவோமா? என்ன சொல்லுவோம்? ஏய், நீ நல்லா தானே இருக்க, உழைச்சி சாப்பிட வேண்டாம், உன் கை கால் நல்லா இருக்கு, இவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருக்க, ஆடம்பரமா இருக்கு, உனக்கு பிச்சை போடணுமா? போப்போ. வந்துட்டாங்க காலையிலேயே. நார்மலா கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டு பிச்சைக்காரன் வந்தாலே விரட்டுற காலம். கிழிஞ்சு போய் அம்மா தாயே ஏதாவது காலையிலேயே வந்துட்டீங்களா, போங்க போங்க போய் உழைச்சு சாப்பிடுங்க. ஆனா பிச்சைக்காரன் பார்க்கும்போது ஒரு இறக்கம் வருது. எந்த மாதிரி பிச்சைக்காரனை பார்த்தா இறக்கம் வருது? நல்ல குஷ்டம்லாம் வந்து, சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய், குளிக்காம, தன்னை பராமரிக்க முடியாம, வீடு இல்லாம அப்படி தெருவில் இருக்கு. அந்த பிச்சைக்காரனை பார்த்தோன்னே ஐயோ பாவம், ஏதாவது போடுவோம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு மகராஜ், நம்ம கிருஷ்ணன் முன்னாடி பிச்சைக்காரனா இருக்கணும். எந்த மாதிரி? இந்த மாதிரி பிச்சைக்காரனா இருக்கும். எந்த மாதிரி பிச்சைக்காரனா இருக்கக்கூடாது?
நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கிருஷ்ணா எனக்கு பக்தி கொடுங்க. நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, பௌதிக புலனின்பம் இதெல்லாம் எனக்கு வேணும். அதே சமயம் எனக்கு பக்தி வேணும். அப்படின்னா கிருஷ்ணா கருணை காமிப்பாரா? கிருஷ்ணர் கருணை காமிப்பாரா? யார்கிட்ட கிருஷ்ணா கருணை காமிப்பாரு? யார் வந்து அழறாங்களோ. இப்போ ஒரு வசதியா இருக்கிற ஒருத்தர் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றாரு, நல்ல டிப்டாப்பா இருக்காரு, நல்ல காரு பங்களால வச்சு கிருஷ்ணா முன்னாடி வர்றாரு. அவர் கிருஷ்ணா முன்னாடி வந்து அழுவாரா? அதே சமயம் ஒரு கஷ்டப்படுற ஒருத்தர், அவருக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு பிரச்சனை, நல்ல துணிமணி இல்ல, அவரை பராமரிக்க யாரும் இல்ல, அவரு கிருஷ்ணா முன்னாடி வந்து என்ன சொல்லுவாரு? கிருஷ்ணா என்னை கூப்பிட்டுக்கங்க, எனக்கு இந்த ஜட உலகம் வேண்டாம், ஜட உலக வாழ்க்கை வேண்டாம், தயவுசெய்து உங்க கருணை எனக்கு கொடுங்க அப்படின்னு அழுவாரு. யாருக்கு உண்மையா அழுறாங்க? இந்த ஒண்ணுமே இல்லாத இருக்கா பாத்தீங்களா? அப்ப கிருஷ்ணா யாருக்கு அதிக கருணை கொடுப்பாரு? அதோ இங்க ஒரு பக்தரு, இவர் ரொம்ப அழறாரு, இவர் அழறாரு எனக்கு கருணை கொடுங்க அப்படின்னு. அப்ப கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? அந்த பக்தனுக்கு பக்தியை கொடுத்து. அதனால அப்போ சில பக்தர்கள் வசதியா இருக்காங்களா, அவங்களுக்கு பக்தி கிடைக்காதா? இல்ல. நம்ம எந்த மனோபாவத்துல கிருஷ்ணரை அணுகிறோம். சில பக்தர்களுக்கு வசதி இருக்கு, சில பக்தருக்கு வசதி இல்ல. சிலர் நடுத்தர குடும்பத்துல இருக்காங்க, சிலர் செல்வந்த குடும்பத்துல பிறந்திருப்பாங்க, சிலர் ஏழை குடும்பத்துல இருப்பாங்க. நம்ம எந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் எந்த மனோபாவத்துல கிருஷ்ணர்ட்ட வந்து பிரார்த்தனை செய்யறோம்? கிருஷ்ணாவுடைய கருணைக்காக ஏங்குறமா, அழறமா, கிருஷ்ணா நான் இந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டேனே, நான் இந்த ஜட உடலை எடுத்துட்டேனே, நான் இந்த ஜட உடலை எடுத்திருக்க கூடாது, ஜட உலகத்துல வந்திருக்க கூடாது, உங்களை பிரிஞ்சிருக்க கூடாது. பாருங்க இப்ப என் வாழ்க்கை பூரா அழறேன், நோய் வந்து அழறேன், வயோதிகம் வந்து அழறேன், பிறப்பும் அழுக இறப்பும் அழுக, எனக்கு இந்த அழுக வேண்டாம். நான் உண்மையா எதுக்காக அழணும்? உங்க கருணை எனக்கு கொடுங்க, உங்களுடைய தரிசனம் எனக்கு கொடுங்க, உங்க சேவை எனக்கு கொடுங்க, அப்படி அழணும். இந்த மனோபாவத்துல ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கணும். இந்த மனோபாவத்துல ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கணும். நம்ம எந்த மனோபாவத்துல ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கிறோம்? இன்னைக்கு நான் குருட்ட வாக்கு கொடுத்துட்டு 16 மாலை முடிச்சிடும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே சாண்டிங் முடிச்சது. இது அழுகை அல்ல. என்னைக்கு நம்ம சாண்டிங் வந்து அழுகையா மாறுதோ அதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. நயனம் கலத்தஸ்திருதாரையா வதனம் கத்கத ஹிருதயா கிரா உலகை நிசிதே பபுகதா தவநாம கிரகணே பவிஷ்யதி. எப்போ எனக்கு கிடைக்க போகுது? எப்போ எனக்கு அந்த ஃபீலிங் நான் நாம ஜபிக்கும் போது எப்ப என் உடல் நடுநடுக்க போகுது, என் உடல் மைப்புச்செறிய போகுது, நான் தழுதலுக்கு போகுது, கண்ணீர் வரப்போகுது. நம்ம ஜபிக்கும் போது தூக்கம் தான் வருது, கண்ணீர் வருது. அப்படின்னா நம்ம இன்னும் உண்மையான பிச்சைக்காரன் ஆகல. கிருஷ்ணாட்ட இதைதான் பிக்ஷையா கேட்கணும். கிருஷ்ணாட்ட வந்து என்ன பிக்ஷை கேட்கணும்? எனக்கு அந்த ஃபீலிங் கொடுங்க, எனக்கு அந்த உணர்வு கொடுங்க, எனக்கு வந்து உங்க தாமரை பாத்துல எப்போ நினைச்சிட்டு இருக்கிற பரம் கொடுங்க. இதுதான் பிரார்த்தனை. வருஷம் தாமோராட்சி வருது, வருஷம் தாமோராஷ்டகம் பாடுறோம். ஆனா அந்த பிரார்த்தனை ஞாபகம் வச்சுட்டு இருக்கமா? என்ன பிரார்த்தனை அது? தாமோராஷ்டகத்துல கிருஷ்ணர்ட்ட என்ன பிரார்த்தனை பண்றாரு? பரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷவதிம் வா நஜான்யம் பிரணேகம் வரே சதபீஹா இதம் தே பபூர்நாத கோபால பாலம் சதா மே மனசா அபிலாஷ கிமன்யை. அபிலாஷ்னா ஆசை. என்ன ஆசை உங்களுக்கு? ஏதாவது பகவான்க்கு முன்னாடி வந்து பகவான் கேட்கிறாரு, நன்மை பக்தனே உனக்கு என்ன ஆசை? நம்ம தான் ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. கிருஷ்ணா கேட்கிறாரு அப்படின்னா, என் அருமை பக்தனே, என் அருமை பக்தனே உன்னுடைய ஆசை என்ன? வரம் தேவ மோட்சம். உனக்கு தேவலோக பதவி வேணுமா? வேணவே வேணாம் கிருஷ்ணா, தேவலோக பதவி வேண்டாம். அங்க போனாலும் எரிஞ்சாச்சு எந்த கட்சிக்கு வந்துடுவான், வேண்டாம். நான் வரம் தேவ மோட்சம், நான் மோட்சம் எனக்கு முக்தி பிராப்தி வேண்டாம், எனக்கு முக்தியும் வேண்டாம். சரி வேற என்னதான் வேணும்? உனக்கு வரமும் வேண்டாம், தேவலோகம் எந்த பௌதிக வரமும் வேண்டாம், தேவலோகமும் வேண்டாம், முக்தியும் வேண்டாம். வரம் தேவ மோட்சம் ந மோட்சவதிப்பா நஜான்யம் பிரணேதகம் பரேதா. எந்த வார்த்தையும் உங்களுக்கு கேட்க வரல.
நான் உங்ககிட்ட எந்த வரத்தையும் கேட்க வரல. சிறப்பு எதுக்குதான் வந்திருக்கேன். ஆனா ஒரு ஆசை இருக்கு. ஓ உனக்கு என்னப்பா அது, நீ வரமே வேணாம்னு சொன்னா அப்ப என்ன ஆசை உனக்கு? இதம் தே பபூர் நாத கோபாலம், அந்த பாலகோபாலனின் தாமரை பாதம் என் மனதில் எப்பொழுதும் பதிந்திருக்கட்டும். இதை தவிர வேற வரங்கள் வாங்கி என்ன பிரயோஜனம்? இதை தவிர வேற வரம் எடுத்து என்ன பிரயோஜனம்? இதுதான் பதில். அப்போ கிருஷ்ணாட்ட இதுக்குதான் ஏங்கணும், இதுக்காக தான் அழகணும், இதுக்காக தான் பிரார்த்தனை செய்யணும். இதுக்குதான் பிரம்மா விரும்புறாரு. இதுதான் எனக்கு நன்மை. சோ பிரம்மா போன்ற ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரியர்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள் எப்போதும் அதுதான் நம்ம நலன் விரும்பிங்க. உண்மையான நலன் விரும்பி. நம்ம உண்மையான நன்மை என்ன? நன்மை என்ன? எர்ணிகசிபு முட்டாள் நினைச்சுக்கிட்டாரு பிரம்மா கிட்ட உண்மையான வரம் என்ன வாங்கணும்னு தெரியும். எல்லா பௌதிகமான வரத்தையும் பிரம்மா கொடுத்துட்டாரு. ஆனா எர்ணிகசிபு பிரம்மாட்ட போய், ஓ பிரம்மா, நீங்க எப்பவுமே பகவானுடைய தாமரை பார்த்து நினைச்சுட்டே இருக்கீங்க, எனக்கும் இந்த வரம் கொடுங்கன்னு கேட்டிருந்தா இன்னைக்கு எர்ணிகசிபு நம்ம பிரகலாத மாதிரி வெளிப்பட்டு ஜெய எர்ணிகசிபு நமக அப்படின்லாம் பாடிட்டு இல்லையா? ஓ எர்ணிகசிபு எர்ணிகசிபுன்னு பாடும். இப்ப பக்த பிரகலாத் பாடுறோம் இல்லையா? இப்ப நரசிம்ம பிரேயர் பாடுறோம்ல, ஜெய பக்த பிரகலாத் பக்த, அந்த மாதிரி எர்ணிகசிபுன்னு பாடி. ஆனா எர்ணிகசிபுடைய பொய் அகங்காரம் தடுத்துது. நான் ஏன் அந்த விஷ்ணுவை சரணடையணும், நான் ஏன் அந்த விஷ்ணுவை சரணடையணும், அதுதான் பொய் அகங்காரம். சோ அதான் இங்க பிரம்மா சொல்றாரு, எனவே அவரது அந்த பகவானின் தாமரை பாதங்களில் நான் சரணாகதி அடைவது எனக்கு மிகவும் நன்மை பயக்கும். எனக்கு மிகவும் நன்மை பயக்கும். அது மட்டுமே ஒருவனை பிறவி சக்கரத்தின் துன்பத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதாகும். இத்தகைய சரணாகதி. அப்போ சரணாகதி அடைஞ்சா என்னன்னு அர்த்தம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சரணாகதி பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சரணாகதி பண்றதுதான் நமக்கு உண்மையான நன்மை. ஒரு ஜீவனுக்கு எது நன்மைனா இதுதான். இதை தவிர வேற எந்த வரமும் தேவர்கிட்ட போய் வாங்கி ஒரு பிரயோஜனம். அப்ப அடுத்த ரெண்டாவது லைன் என்ன சொல்றாரு? பவச்சிதம் ஸ்வஸ்தி அயனம் சுமங்கலம். என்னது பவச்சிதம் ஸ்வஸ்தி அயனம் சுமங்கலம்? பவச்சிதம் அதாவது பகவானிய தாமரை திருப்பாத்தை சரணடைவதனால பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுறாங்க. பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுறாங்க. அடுத்தது ஸ்வஸ்தி அயனம். ஸ்வஸ்தி அயனம்னா எல்லா இன்பத்தையும் கண்டறிவு. எல்லா இன்பம் எங்க இருக்கு? பகவானுடைய தாமரை திருப்பாதத்துல இருக்கு. அதனாலதான் யாரு எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாதத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க? லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவி பகவானுடைய தாமரை திருப்பாது பாத சேவனை பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா லக்ஷ்மி தேவிக்கு எல்லா இன்பமும் தருது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? லக்ஷ்மி இருந்தா இன்பம் நினைச்சிட்டு இல்லையா? ஜட உலக மக்கள் என்ன நினைக்கிறாங்க? எனக்கு லக்ஷ்மி வந்துச்சா இன்பம், லக்ஷ்மி வந்துட்டா இன்பம், செல்வம். நோ, அப்படி இல்ல. லக்ஷ்மி செல்வம் கிடைச்சா எனக்கு இன்பம்னா ஏன் செல்வந்தருக்கு நிம்மதியா இல்ல? ஏன் செல்வந்தர் கஷ்டப்படுறாங்க, துன்பம் அனுபவிக்கிறாங்க? ஏன் செல்வந்தர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? ஏன் செல்வந்தர்கள் தன் செல்வத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க? ஏன்னா அந்த செல்வம் ஒரு உண்மையான இன்பம் தரல. அப்போ அவங்க செல்வம் விரும்புறவங்களே தெரிஞ்சுக்கணும், அந்த செல்வத்தை கொடுக்கும் லட்சுமி தேவி, செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமி தேவி எங்க இருக்காங்க? பகவானுடைய தாமரை திருப்பாதில் இன்பம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்ப உண்மையாலுமே லட்சுமியை வழிபடுறவங்க என்ன பண்ணணும்? பகவானுடைய தாமரை திருப்பாது. லட்சுமி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாத்த சரணடையாம லக்ஷ்மிய கஜானான பீரோல பூட்டி வச்சா 2-3 தலைமுறைக்கு இருப்பாங்க, ஓடிடுவாங்க மேக்சிமம். நீங்க வேணா பாருங்க, எந்த ஒரு செல்வந்தரோ அல்ல நாடாளும் மன்னரோ யாரா இருந்தாலும் ஒரு 3 தலைமுறைக்கு மேல இருப்பாங்க. இந்த லட்சுமிக்கு இன்னொரு பேர் சஞ்சலா. அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க பகவானுடைய தாமரை திருப்பாதத்துல எப்பவுமே இருக்கும், நிச்சயமா. ஸ்ரீனிவாஸ். ஸ்ரீனிவாஸ்னா ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீ லக்ஷ்மி வசிக்கும் இடம். அது பகவானுடைய மார்பு, திருமார்புல எப்பவுமே லட்சுமி பகவானுடைய மார்புலே கூடிய அது ஸ்ரீவத்சம். ஸ்ரீவத்சங்கிற குறி, அந்த ஸ்ரீவத்ச சுருள் முடி பகவானுடைய மார்புல, அந்த ஸ்ரீவத்சங்கிற குறியில அந்த மார்புல எப்பவுமே லட்சுமி தேவி இருக்கு. ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீவத்சம். அப்படி பகவானுடைய மார்புல நித்தியமா வாசம் பண்றாங்க. பகவானுடைய தாமரை திருப்பாதுக்கு சேவனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
அதனால அந்த லட்சுமி நிரந்தரமா இருக்குன்னா பகவானோட இருந்தாதான் நிரந்தரமா இருக்கும். எங்க பகவானும் லட்சுமியும் சேர்த்து வழிபடுறாங்களோ அங்க நீங்காத செல்வம் இருக்கு. எங்க பகவான் விட்டுட்டு லட்சுமி மட்டும் வச்சிருக்காங்களோ அது 2 தலைமுறைக்கு மேல காணாம போயிடும். பினிஷ். இல்லையா? இன்னைக்கு இன்னைக்கு நாடை ஆண்ட சோழ மன்னர்கள் பரம்பரை எங்க? தமிழ்நாட்டை ஆண்ட சோழ மன்னர்கள் பரம்பரை எங்க? சேர மன்னர்கள் பரம்பரை எங்க? பாண்டியர்களின் வம்சம் எங்க? பல்லவர்கள் காலம் எங்க? அவ்வளவுதான். ஒரு 2 3 தலைமுறைக்கு சொல்லியிருப்பாங்களா? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், 2ஆம் ராஜேந்திர சோழன், இப்படி ஒரு 2 3 தலைமுறை. அதுக்கப்புறம் தலைமுறை என்னாச்சு? அவ்வளவுதான், பினிஷ். வெறும் நேம் லிஸ்ட் மட்டும் தான் இருக்கு. குந்தி தேவி சொல்ற மாதிரி வெறும் பெயர் பட்டியல் மட்டும்தான் இருக்கு. அதனால பகவானுடைய தாமரை திருப்பாத்தை சன்னடியும் போது என்ன ஆகுது? 2வது ஃபர்ஸ்ட் பவச்சிதம், பௌதிக துன்பம் பிறப்பிறப்பு சக்கரத்தை விடுவிக்குது. 2வது ஸ்வஸ்தி அயனம். ஸ்வஸ்தி அயனம்னா எல்லா இன்பத்தையும் கண்டறி கொடுக்குது. சுமங்கலம், சர்வ மங்கலம் தரக்கூடியது. கிருஷ்ணாவுடைய தாமரை திருப்பாத ஒருத்தருக்கு சர்வ மங்கலம் தரக்கூடியது. அதனால பிரம்மா என்ன சொல்றாரு? இத்தகைய சரணாகதி சர்வமங்கலம் பொரிந்தது மட்டுமல்லாமல் ஒருவன் எல்லா இன்பங்களையும் உணரவும் அவனுக்கு உதவுகிறது. அதனாலதான் பிரம்மா ஆசைப்படுறாரு, நானும் பகவானை திருப்பாதத்துல சரணடைஞ்சிருக்கேன். மகாதேவர் ஆசைப்படுறாரு, நானும் பகவானை திருப்பாதத்துல சரணடைவேன். நாரதர், சனகாதி முனிவர்கள், எல்லா மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் இந்த தாமரை திருப்பாதத்தை பற்றிட்டு, அதனால நாம அதை பற்றிக்கணும். பற்றுக பற்றற்றார் பற்றி. எல்லா தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பற்றிட்டு இருக்காங்க. நாமளும் அதான் செய்யணும். அப்போ பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பற்றி கொள்வதால என்ன ஆகுது? ஒருத்தருக்கு பிறவி சக்கரத்தின் விடுதலை, நித்தியமான இன்பம், அதுக்கப்புறம் மங்களம், சர்வ மங்களம். அத்தகு பக்தனுக்கு பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பற்றி கொண்ட பக்தனுக்கு நித்தியமான இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துக்கு விடுதலை, நித்தியமான ஆனந்தம், பிளஸ் அவருக்கு என்ன ஆகுது? சர்வ மங்களம். அவர் போற இடம்லாம் மங்களம் தான். ஏன்னா பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை மனதில் நினைச்சுட்டு இருக்கிற ஒரு பக்தர் போற இடமெல்லாம் மங்களம், சர்வ மங்களம். பிரபுபாதர் போன அமங்கலமான இடத்துல மங்களமாக்கினார். பிரபுபாதர் எந்த மாதிரி இடத்துக்கு போனார்? குடிகாரங்க, போதை வஸ்து போடுறவங்க, தகாத உறவு பண்றவங்க, சூதாடுறவங்க, இதெல்லாம் கொடிகட்டி பறந்த இடம். நீங்க பிரபுபாடி பயோகிராஃபில படிக்க, பௌரின்னு ஒரு ஊர் வரும். பௌரி. இந்த பௌரிங்கிற இடம் வந்து அமெரிக்கால இருக்கு, யுஎஸ்ல. இந்த பௌரியில எந்த சாதுக்களும் அந்த தெரு பக்கமே போக விரும்ப மாட்டாங்க. அப்படி மோசமான ஒரு இடம். போதை வஸ்து போட்டுட்டு ரோட்லயே படுத்து கிடப்பாங்க. குடிச்சிட்டு பெண்களோட அலங்கோலமா ரொம்ப மோசமா இருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள புரோபாடி தாமரை திருப்பாது பயிற்சி. அவங்க எல்லாரும் தூய பக்தரான, அவங்க எல்லாருமே அப்போ அடுத்த கேள்வி வந்துடும். அடுத்த கேள்வி என்னன்னா, நானோ வீழ்ந்த ஆத்மா, கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா, பௌதிக பட்டுதல் போக மாட்டேங்குது, பௌதிகத்துல இருந்து என்னால விடுபட முடியல, என்னால பகவானுடைய தாமரை பார்த்து சரணடைய முடியல, அதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா? சரி வாங்க, ஆச்சாரியருடைய தாமரை திருப்பாத்து சரண். ஆச்சாரியர் கண்ணு முன்னாடி இருக்காரு. ஆச்சாரியனுடைய தாமரை திருப்பாத்தை சரணடைவதும் பகவானுக்கு தாமரை திருப்பாத்து சரணடைவதும் வேறு வேறு இல்லை. ஏன்னா ஆச்சாரியன் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர். ஆச்சாரியனுக்கு பகவானுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணா தன் முழு சக்தியும் ஆச்சாரியருக்கு கொடுக்கிறார். ஆச்சாரியமாம் நோ விஜானியம் நன்மை கரிகேஷன். எனக்கும் ஆச்சாரியனுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. அதனால ஆச்சாரியுடைய திருப்படிகளை பற்றி திருவடிகளை பற்றி சாட்சாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரம். எல்லா சாஸ்திரமும் ஆன்மீக குருவானவர் சாட்சாத் ஹரின்னு. ஏன்? கிந்து பிரபு யா பிரேவ தஸ்யம். பகவானுக்கு ரொம்ப பிரியமான, கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிரியமான. அதனால இங்க பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் வந்து தனக்கு, அவருக்கு பொய் கருவம் கிடையாது, பொய் அகங்காரம் கிடையாது. நான் இந்த ஜட உலகத்தோட முதல் உயிர்வாளி, நான் வந்து அதீத சக்தி வச்சிருக்கேன், என்ன மாதிரி யாரும் கிடையாது, நான் எல்லா தவத்தையும் பெற்றிருக்கேன், நான் எல்லாத்தையும் வரங்களையும் பெற்றிருக்கேன், நான் வந்து எல்லா யோக சக்தியும் வச்சிருக்கேன், நான் வேதத்துல பெரிய நிபுணர், எனக்கு வேதாந்தம் எல்லாம் தெரியும். அப்படி சிறு கர்வம் கூட பிரம்மாவுக்கு, ஒரு துளி கூட கர்வம் கிடையாது, ஆணவம் கிடையாது, அகங்காரம் கிடையாது. பிரம்மா உணர்ந்தாரு, அவர் ரியலைஸ் பண்ணாரு,
எப்படி அவர் ரியலைசேஷன், இதெல்லாம் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பற்றி கொண்டதுனால எனக்கு கிடைச்சது. இப்படி இருக்கும்போது என்னால ஒரு சிறு சதமானம் தான் பகவானை புரிஞ்சுக்க முடியுதுன்னா எதை சொல்றேன், சிவபெருமானோ நீயோ அல்லது நானோ ஆன்மீக ஆனந்தத்தின் எல்லைகளை ஆராய்ந்தறிய முடியாது என்றால், ஆன்மீக ஆனந்தத்தின் எல்லை, ஆன்மீக ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. கிருஷ்ணாவுக்கு எல்லையே இல்லை. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் மேல செய்யற அன்புக்கு எப்படி எல்லை இருக்க முடியும்? கிருஷ்ணாவுடைய உலகம், கிருஷ்ணாவுடைய லீலைகள், கிருஷ்ணனுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பக்தி தொண்டு, பக்தியினுடைய உன்னத நிலை, இதுக்கு எல்லையே கிடையாது. பக்தியில பரவசங்கிறதுக்கு எல்லையே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளாலே இவங்க இப்போ என்ன சொல்றாரு பிரம்மா நாரதட்ட, இந்த மகாஜனங்களுடைய ஸ்டேட்மெண்ட், மகாஜனங்களாலே நம்மனாலேயே, நானோ நீயோ சிவபெருமானோ நம்மனாலேயே ஆன்மீகத்துடைய பரவச நிலையை ஆனந்தத்தை எல்லையை ஆராய்ச்சி முடியாதப்போ மற்ற தேவர்களுக்கு எப்படி முடியும்னா, அப்ப தேவர்களுக்கே இது சாத்தியம் இல்லைன்னா நமக்கு எப்படி சாத்தியம்? எனவே மேலும் பரமபுருஷரின் மாயையான புறசக்தியால் நாம் அனைவரும் குழப்பம் அடைந்து பாருங்க. கிருஷ்ணாவுடைய மாய சக்தி மாபெரும் தேவர்களை குழப்பதுன்னா நம்ம ஏமாத்திரம். படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தை மட்டுமே நம்முடைய தனிப்பட்ட ஆற்றலுக்கு ஏற்றவாறு நம்மால் காட்ட, ஜட உலகத்தை மட்டும்தான் நம்மளால ஓரளவுக்கு பார்க்க முடியும். இது யார் சொல்றா? பிரம்மா சொல்ற. அதனாலதான் பிரம்மா போன்ற தேவர்களும் குழப்பத்துல குழம்பு போயிடுறாங்க. அதான் நேற்று படிச்சோம், பிரம்ம விமோகன் லீலா, அந்த துவாரகா லீலா. பாருங்க, கரெக்டா எனக்கு போட்டு சொல்லியிருக்கு. இந்த ஸ்லோகம் நேற்று நம்ம படிக்கவே இல்லையா? அதான் கிருஷ்ணாவுடைய கருணை. நாம கிருஷ்ணாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது, கிருஷ்ணா யாரு, அவருடைய மகிமை என்ன, அவருடைய நாம ரொம்ப குணாதிசயம் என்ன, நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது கிருஷ்ணா நம்ம இதயத்துல பரமாத்மாவை வழி நடத்துறாரு. அப்புறம் ஆன்மீக குரு மூலமா அதுக்கான ஆற்றல் கொடுக்குறாரு, அதுக்கான அறிவு கொடுக்குறாரு, குருவுடைய கருணை. ஆச்சாரியர் மூலமா வழி நடத்துறாரு. பாகவதத்துல பாருங்க, கிளியரர். அப்போ நாம் ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைவதால ஓரளவுக்கு பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை மகிமையில அறிந்து கொண்டு படிப்படியாக அந்த தாமரை திருப்பாதத்துல சரணடைவதற்கு நம்முடைய ஆயத்தை தயார்படுத்த, அதுக்காக தான் ஏங்கணும், அதுக்காக தான் அழகணும், அதுக்காக தான் பிரார்த்திக்கணும். அப்பதான் இந்த மனித வாழ்க்கையினுடைய பூர்ணத்துவத்தை நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னு இந்த ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங், அந்த ஒரு மனோபாவம், அந்த ஒரு எண்ணம், அதற்காக ஏங்கி அழ வேண்டும். அதை பகவான்கிட்ட பிக்ஷை யாசகம் கேட்கும். கிருஷ்ணன் முன்னாடி நம்ம பிச்சைக்காரனாக யாசகம், கிருஷ்ணா எனக்கு பிச்சை போடுங்க. சாதாரண பிச்சை இல்ல, நம்ம கேட்கறது பெரும் பிச்சை. என்னது? விலை மதிக்க முடியாத தூய பக்தி தொண்டு, கிருஷ்ண பிரேமம், இதையெல்லாம் பிச்சை போட சொல்லி கேட்கணும். இது யாரால கொடுக்க முடியும்? கிருஷ்ணனால தான் பண்ண முடியும். இது வேற யார்ட்டையும் போய் பிச்சை எடுக்க முடியாது. வேற யார்ட்டையும் போய் பிச்சை கேட்டா என்ன சொல்லுவாங்க? பௌதிகமா ஏதாவது தருவாங்க. நீங்க தேவர்கிட்ட போய் பிச்சை கேட்டா பிச்சை எடுத்தோம்னா பௌதிகமா தருவாங்க. ஆனா கிருஷ்ணாட்ட கேட்க என்ன கேட்கலாம்? ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட போய் 10 ரூபா கொடுங்கன்னு கேட்கலாமா? இல்லையா? நம்ம ஜென்மாஷ்டமி ஃபங்க்ஷன் வருது, கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட போய், நாங்க கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம், நீங்க இந்த மாதிரி ஒரு 50 ரூபா கூப்பன் இருக்கு, 100 ரூபா கூப்பன் இருக்கு, ஒரு கூப்பன் எடுத்துக்கிறீங்களா? இது அவனை இன்சல்ட் பண்றவர், அந்த பெரியவர் இன்சல்ட் பண்றவர். நம்ம என்ன சொல்லலாம்? கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம், நீங்க அன்னதானம் ஃபுல்லா எடுத்துக்கூடாது, ஒரு 2-3 லட்சம் ரூபா வரும், அது நீங்களே எடுத்து ஸ்பான்சர் பண்ணுவோம். இது அவருக்கு கௌரவம். பரவாயில்ல, அப்ப அன்னதானம் பண்ணாரு. அந்த மாதிரி கிருஷ்ணாட்ட போய் அல்ப விஷயங்களை கேட்கக்கூடாது. அவங்க கிருஷ்ணரை இன்சல்ட் பண்ற மாதிரி, கிருஷ்ணா இன்சல்ட் பண்ற. கிருஷ்ணாட்ட என்ன கேட்கணும்? கிருஷ்ணா எனக்கு கௌரவ அவருக்கு ஒரு இடம் கொடுங்க, எனக்கு கிருஷ்ண பிரேமம் கொடுங்க, எனக்கு உங்க தாமரை பாதை என் மனசுல நினைச்சு, இதெல்லாம் பேராசை. அது அவ்வளவு ஈஸியா எல்லாம் அடையிறது இல்லை. அப்போ கிருஷ்ணாவுடைய கருணையால இதை அடையும். அதனால கிருஷ்ணா பிக்ஷை கேட்கறது பெருசா கேட்க, அந்த பெருசு யாரு? கிருஷ்ணரும் கிருஷ்ணரால சக்தி அளிக்கப்பட்டவங்க கொடுக்க முடியும். இந்த 2 விஷயம், இந்த 2 பேரும் தான். எனக்கு கிருஷ்ணர் மேல தூய அன்பு, கிருஷ்ண பிரேமம், பகவானுடைய பிரிவு நான் உணரக்கூடியது, அப்புறம் பகவான் மேல பற்றுதல், அவர் தாமரை திருப்பாத மனதை பதிய வைக்கிறது, இதெல்லாம் யாரு பிக்ஷை கொடுக்க முடியும்? பகவான் யாருக்கு சக்தி கொடுத்திருக்கிறாரோ அவராலையும் பகவான் நினைப்பார். அதனால இது ரொம்ப அழகான வர்ணனை. பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட
இதுக்குதான் எழுதிட்டு இருக்காங்க. அவங்கனால கூட பகவானுடைய எல்லைகளை வந்து முழுமையாக உணர்ந்தறிய முடியாதப்போ கட்டுண்ட ஜீவாத்மா அதற்காக முயற்சி செய்வதை விட்டுட்டு என்ன பண்ணணும்? கிருஷ்ணாவுடைய தாமரை திருப்பாத்து சரண். ஆச்சாருடைய தாமரை திருப்பாத்து சரண். அதுக்கப்புறம் ஆச்சாருடைய தாமரை திருப்பாத்து சன்னடிச்சா கிருஷ்ணரை சன்னடிக்கு ரொம்ப சுலபம். தென் ரெண்டுக்கும் வேற வேற வித்தியாசம் இல்லை. அதனால நீங்க பொருள் ரொம்ப அழகா சொன்னாரு. வேற எதுக்கும் முயற்சி பண்ணாதீங்க. சின்ன மூளையை வச்சுட்டு இந்த விஞ்ஞானி பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை ஆராய்ச்சி பண்ணலாம நிறைய நிறைய சோ மெனி டிவியேஷன், நிறைய எக்கச்சக்கமான டிவியேஷன் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? சிதறி கிடைக்குது. டிவியேஷன்னா பலி தவறி மனம் பிறண்டிருக்குன்னு சொல்லும். விலகுது. எப்படி விலகுது? ஒரு மன தத்துவவாதி உட்கார்ந்து தத்துவத்தை கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கான். இல்ல மன தத்துவவாதி வழி மாறி போகும். கிருஷ்ணாவுடைய தாமரை திருப்பாத்தை விட்டுட்டு இங்க என்னெல்லாம் பண்றாங்க? ஒரு கற்பனையாளன் எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கான். தத்துவவாதி தத்துவ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். வேதம் படிச்சு அதுல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். விஞ்ஞானி பௌதிகமா ஆராய்ச்சி எல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லை, கால விரைவு. இதனால ஒரு சொல்யூஷனும் கிடையாது, இதனால ஒரு முடிவுக்கு வரவும் முடியாது. அவங்களுக்கு எப்பவுமே பகவானும் பிரபஞ்சமும் படைப்பும் எல்லாம் புரியாத. அதே சமயம் தூய பக்தருடைய தாமரை திருவடிகளை சரணடையும் போது ஓரளவுக்காவது பகவானுடைய தாமரை திருப்பாத்துறை மகிமைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. வென்றா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி.